Good morning student. Today we will see about the barrier methods. There are 4 type of barrier is there. One is a chemical barrier, another one is a mechanical barrier, another one is a hormonal barrier, another one of the intrauterine device. There are 4 barrier is there. Already studied there are 2 barrier in the last classes. Now we will see about the hormonal barrier. Hormonal barrier. It prevents the ovaries from releasing the ova and thickness the cervical fluid which keep the sperm away from the ovum. So the hormonal barrier அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சில ஹார்மோன்ஸை யூஸ் பண்ணுறோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரிலிருந்து ஓவா ரிலீஸ் ஆகிறத தடுக்கிறதுக்கும் அதே மாதிரி ஸ்பெர்ம் வந்து அந்த ஓவாவுக்கு பக்கத்தில் போகிறத தடுக்கிறதுக்கும் நம்ம சில ஹார்மோன்ஸை யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் ஒன் ஆஃப் த ஹார்மோனல் பேரியர். இன் திஸ் பேரியரில் செர்விக்கல் ஃப்ளூயிட் அப்படிங்கிற ஒரு ஃப்ளூயிடை வந்து நம்ம திக்னஸ் பண்ணுறதுக்கும் ஹார்மோனை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் த மெத்தட் அப்படின்னா ஓரல் கான்ட்ராசெப்டிவ்ஸ். ஓரல் மீன்ஸ் வி ஆர் டேக்கிங் டேப்லெட் த்ரூ த மவுத். We called as a oral contraceptives. Pills are used to prevent the ovulation by inhibiting the secretion of FSH and LH hormones. So the FSH is very important, which stimulate the follicle releasing hormones and follicles. Another one is a LH hormone is also, there are 2 hormones are released from the pituitary glands. It is the main things to increase the production of follicle cells. So now we are taking some of the pills through the mouth. நம்ம சில டேப்லெட்டை வாய் வழியாக எடுத்துக்கிறோம். அந்த டேப்லெட் என்ன பண்ணும் அப்படின்னா FSH அண்ட் LHஐ வந்து சப்ரஸ் பண்ணிடும் ஆர் இன்கிபிட் பண்ணும். அந்த மாதிரி சில டேப்லெட்டை நம்ம எடுத்துக்கிறோம். A combined pill is the most commonly used in the birth control pills. சில குரூப் ஆஃப் டேப்லெட் எல்லாம் ஒன்றா சேர்ந்த ஒரு கலவை மாதிரி சில டேப்லெட்டை நம்ம எடுத்துக்கிறோம். அது வந்து கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா பர்த் கண்ட்ரோலுக்கு அது யூஸ் ஆகும். இட் கண்டைன் சிந்தட்டிக் ப்ரொஜெஸ்ட்ரான் அண்ட் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ். ஸோ அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் அண்ட் ஈஸ்ட்ரோஜன் ரெண்டுமே அதில் இருக்கும். சைகிலி கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் பை சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இவங்க ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. CDRI, very important question. This question may be asking. CDRI, explain CDRI. Central Drug Research Institute. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. சகிலி அப்படிங்கிற ஒன் ஆஃப் த பில்ஸ். பில்ஸ் மீன்ஸ் டேப்லெட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் நான் ஸ்டீராய்டல் ப்ரிப்ரேஷன் கால்டு சென்ட்ரோமன் அப்படிங்கிற ஒன் ஆஃப் த நான் ஸ்டீராய்டல் ப்ரிப்ரேஷனும் இருக்குது அவங்கக்கிட்ட. அதில் ஒன் ஆஃப் த இதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராயூட்ரின் டிவைஸ். அடுத்த நெக்ஸ்ட் ஒன் வந்து இன்ட்ராயூட்ரின் டிவைஸ். ஸோ இந்த ஓரல் கான்ட்ராசெப்டிவில் 2 குரூப் ஆஃப் டேப்லெட்டை அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அந்த டேப்லெட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர் ஆர் சிந்தட்டிக் ப்ரொஜெஸ்ட்ரான் இருக்குது அண்ட் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் இருக்குது. அதை அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அவங்க பண்ணுறாங்க. இந்த டேப்லெட்டை மொத்தமாக வந்து ஓரல் கான்ட்ராசெப்டிவாக எடுத்துக்கிறாங்க. இதை வந்து அவங்க வந்து பேரியர் மெத்தடுக்கு அவங்க எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இன்ட்ராயூட்ரின் டிவைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோன்னா இன்ட்ராயூட்ரின் டிவைஸ். இன்ட்ராயூட்ரின் டிவைஸ் ஆர் இன்சர்ட்டட் பை மெடிக்கல் எக்ஸ்பர்ட் இன் த யூட்ரஸ் த்ரூ த வெஜைனா. ஸோ இந்த மெத்தடில் ஒன் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் இன்சர்ட்டட் இன்சைட் த வெஜைனா through vagina. One of the instrumentai uterusக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறாங்க. These device are available as copper releasing intrauterine device. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா காப்பர் ரிலீசிங். உள்ளார நம்ம அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை உள்ளார வச்சதுக்கப்புறம் அது ஒரு காப்பரை ரிலீஸ் பண்ணோம். தென் ஹார்மோன் ரிலீசிங் IUDS. இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா காப்பர் ரிலீசிங் IUDS. Another one is a hormone releasing IUDS and non medicated IUDS அப்படிங்கிற மெத்தட்ஸ் இருக்குது. இந்த காப்பர் ரிலீசிங் IUDS வந்து காப்பரை ரிலீஸ் பண்ணோம். அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா ஹார்மோன் ரிலீசிங்
IUDs அப்படிங்கிறது உள்ளார நம்ம வச்சுட்டோம்னா அது ஹார்மோனை ரிலீஸ் பண்ணோம். நான் மெடிக்கேட்டட் IUDs அப்படிங்கிற ஒரு 3 மெத்தட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். IUDs இன்க்ரீஸ் phagocytosis of sperm within the uterus. இந்த IUDs என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா phagocytosis அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற ஸ்பெர்ம் எல்லாம் இது வந்து டிஸ்ட்ராய் பண்ணி எடுத்து சாப்பிட்றோம். phagocytosis it is one of the process which eat the sperm எல்லாம் எடுத்து அது சாப்பிட்றோம். அந்த மாதிரி ஒன் ஆஃப் த டிவைஸை நம்ம உள்ளார இன்சர்ட் பண்ணுறோம். IUDs are the ideal contraceptive for female who want to delay pregnancy. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரெக்னென்சியை வந்து டிலே பண்ணணும்னு நினைப்பாங்க. ஏன்னா ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் இடையில வந்து ஒரு 3 இயர்ஸ் வந்து கேப் இருக்கணும். அப்படிங்கும்போது அவங்க வந்து சில என்ன ப்ரிவென்டிவ் மெத்தட்ஸ் அப்படின்னு பார்த்தாங்கன்னா இதை நம்ம IUDSஐ அவங்க இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதை அவங்களாவே பண்ண முடியாது. டாக்டர்கிட்ட போயிட்டு அவங்க அந்த மெத்தட்ஸை உள்ளார இன்சர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ப்ரிவென்ட் பண்ணோம். இதில் phagocytosis பண்ணோம். IUDs இன்க்ரீஸ் த phagocytosis. phagocytosis அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா which eat the sperm வந்து அது சாப்பிட்றோம். அப்போ ஸ்பெர்ம் இன்டர்கோர்ஸ் நடக்குது, ஸ்பெர்ம் உள்ளார போகுது அப்படின்னா அந்த ஸ்பெர்ம் எல்லாம் அது சாப்பிட்றோம். அவங்க ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லாத மாதிரி ஆகிரும். தென் இட் இஸ் ஒன் ஆஃப் த பாப்புலர் மெத்தட் ஆஃப் கான்ட்ராசெப்ஷன் இன் இந்தியா அண்ட் ஹேஸ் எ சக்ஸசிவ் ரேட் ஆஃப் 95 to 99%. ஸோ இருக்கிறதுலே பெஸ்ட் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட். இதில் வந்து சக்ஸசிவ் ரேட் வந்து 95லேருந்து 99% வந்து சக்ஸசிவ் ரேட் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் 3 இயர்ஸ் கேப்னா இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஜென்ரலே இது என்ன பண்ணும் இந்த டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுட்ரஸ் உள்ளார இது T ஷேப்பில் இருக்கும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அதை உள்ளார வச்சுட்டாங்கன்னா 2 ஃபெலோப்பியன் டியூப்பை போய் இதை அடைச்சிரும். அந்த T ஷேப்பில் இருக்கிறது போய் 2 ஃபெலோப்பியன் டியூப்பையும் அடைச்சிரும். ஓவரியிலிருந்து ஓவம் ஃபார்ம் ஆகும். ஓவம் ஃபார்ம் ஆகி வெளியில் வராமல் உள்ளாரே நின்ற மாதிரி இதை இந்த காப்பர் T அப்படிங்கிறத அவங்க வச்சிட்றாங்க. அதுதான் இன்ட்ரா யூட்ரின் டிவைஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா CUT 380, நோவா T, CU7, CUT 380, மல்டி லோட் 375 இதெல்லாம் இவங்க யூஸ் பண்ணுறாங்க. நம்ம மெயினாக இதை இந்த இன்ட்ராயூட்ரின் டிவைஸ் எல்லாம் யூஸ் பண்ணி we can prevent the பர்த்தை வந்து நம்ம கொஞ்சம் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா மல்டி லோட் 375 எக்ஸட்ரா ரிலீஸ் ஃப்ரீ காப்பர் அண்டு காப்பர் சால்ட். இதெல்லாம் உள்ளார என்ன பண்ணும் அப்படின்னா காப்பரை வந்து ரிலீஸ் பண்ணும். அதே மாதிரி காப்பர் சால்ட்டை ரிலீஸ் பண்ணுது into the uterus and suppress sperm motility. They can remain in the uterus for 5 to 10 years. ஸ்பெர்முக்கு ஒரு மொட்டிலிட்டி இருக்கும். அந்த மொட்டிலிட்டியை வந்து இது சப்ரஸ் பண்ணுது இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே. பட் இந்த கெமிக்கல்ஸ் நமக்கு நம்மளோட பாடிக்கு எதுவுமே பண்ணாது, நம்ம இரிட்ரேட்டும் எதுவுமே பண்ணாது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம உள்ளார வெஜினாக்குள்ளே வச்சு யுட்ரஸில் வைக்கிறாங்கன்னா எந்த இரிட்ரேஷனும் இருக்காது. அவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்ச மாதிரியே எந்த ஒரு ஃபீலிங்குமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி நான் இரிட்ரேட் பண்ணுற ஒன் ஆஃப் த இன்ட்ராயூட்ரின் டிவைஸ். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் ஹார்மோன் ரிலீஸிங் IUDs. சில IUDs வந்து ஹார்மோனையே ரிலீஸ் பண்ணுது. சச்சஸ் ப்ரொஜெஸ்டாசர்ட் அண்டு LNG-20 ஆர் ஆஃப்டன் கால்ட் அஸ் இன்ட்ராயூட்ரின் சிஸ்டம். இதை ரெண்டையுமே யூஸ் பண்ணுறாங்க. LNG-20 ப்ரொஜெஸ்டாசர்ட் அப்படிங்கிற 2 IUDSஐ யூஸ் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா they increase the viscosity of the cervical mucus and thereby prevent sperm from entering the cervix. So இது என்ன பண்ணுதுன்னா they increase the viscosity of the cervical mucus. இப்போ உள்ளார உள் சைடில் வந்து மியூக்கஸ் லேயர் இருக்கும். அதோட விஸ்காசிட்டியை வந்து இது இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ அதனால் வந்து இட்ஸ் ப்ரிவெண்ட் த ஸ்பெர்ம் ஃப்ரம் என்ட்ரிங் த செர்விக்ஸ்குள்ளே ஸ்பெர்ம் போய் அதுக்கப்புறம் தான் யுட்ரஸ் போக முடியும். அந்த இடத்துலையே இதை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுற மாதிரி இவங்க சில ஹார்மோன் ரிலீஸிங் IUDSஐ யூஸ் பண்ணுறோம் nowadays. அனதர் ஒன் ஆஃப் த மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மெடிக்கேட்டட் IUDs ஆர் மேட் ஆஃப் பிளாஸ்டிக் அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது எதனால் உருவாக்கப்பட்டு இட் இஸ் மேட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பிளாஸ்டிக் இருக்கும், அப்படி இல்லைன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கும். லிப்ஸ் லூப் இஸ் ஏ டபுள் எஸ் ஷேப்டு பிளாஸ்டிக் டிவைஸ். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை லிப்ஸ் லூப் அப்படிங்கிற ஒரு பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஜென்ரலாக என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்பெர்ம் வந்து உள்ளார என்ட்ரி ஆகிறத தடுக்கும். அதுக்கு தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஸோ ஸ்பெர்ம் உள்ளார என்ட்ரி ஆகலை அப்படின்னாவே இது வந்து ஓவத்தோட ஜாயிண்ட் ஆகாது. ஓவத்தோட ஜாயிண்ட் ஆகலைனாவே ஃபர்டிலைசேஷன் நடக்காது. அதை வந்து டிலே பண்ணுற மாதிரி நம்ம தடுக்கிறதுக்கு தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே யூஸ் பண்ணுறோம். பர்மனண்ட் பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து பர்மனண்ட் பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸையும் நம்ம யூஸ் பண்ணுறாங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர் அடாப்டட் பை த இண்டிவிஜுவல் ஹூ டு நாட் want to have any more children. இப்போ இந்தியா அப்படின்னா ஒரு ஃபேமிலிக்கு ஸ்மால் ஃபேமிலி அப்படின்னா ஒரு குழந்தை இல்லாட்டி 2 குழந்தை இருக்கலாம். அப்பா அம்மா ஒரு குழந்தை இல்லாட்டி 2 குழந்தை இருந்ததுன்னா ஸ்மால் ஃபேமிலி நார்ம்ஸ் அப்படிங்கிறாங்க. இப்போலாம் 1 தான். ஸோ அந்த மாதிரி 2 குழந்தை இருக்குது, இதோட எனக்கு போதும், இன்னுமே வந்து குழந்தை பெற்றுக்க விரும்பலை அப்படின்னா அவங்க பர்மனண்ட் பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ ஜென்ரலாகவே எதுக்கு இந்த பர்த் கண்ட்ரோல் அப்படின்னா நிறைய குழந்தைங்க இருந்தது அப்படின்னா நம்ம அவங்கள கேர் பண்ண முடியாது. அதே மாதிரி அவங்கள கேர் பண்ணல அப்படின்னாவே நல்ல எஜுகேஷன் கொடுக்க முடியாது. இதனால் பர்மனண்ட் பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸையும் சில பேரண்ட்ஸ் வந்து அக்செப்டட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அடாப்டட் டு த இண்டிவிஜுவல் ஹூ டு நாட் வாண்ட் டு ஹாவ் எனி மோர் சில்ட்ரன். எனக்கு இனிமேல் குழந்தை வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பர்மனண்ட் பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸை யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு வேளை அவங்க வந்து ஓரல் கான்ட்ராசெப்டிவை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வேலை செய்யும். அதுக்கப்புறம் அவங்க தே வாண்ட் டு கிவ் த பர்த் டு யங் ஒன்ஸுக்கு கொடுக்க முடியும். அதே மாதிரி இன்ட்ராயூட்ரின் டிவைஸ், இப்போ நமக்கு ஒரு 4 வருஷத்துக்கு குழந்தை வேணாம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 4 வருஷத்துக்கு அப்புறம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து டாக்டர்கிட்ட போய் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அது மறுபடியும் அவங்களுக்கு வந்து ஃபர்டிலைசேஷன்ஸ் வில் பி அக்கர்ஸ் இந்த மெத்தட்ஸில். Permanent birth control methods. In these methods, surgical sterilization methods are the permanent contraception methods advised for male and female partners to prevent any more pregnancies. இந்த மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் டெம்பரரி அப்படின்னா நம்ம அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். நமக்கு எப்போ குழந்தை வேணும்னு நினைக்கிறோமோ அப்போ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த டேப்லெட்டை நம்ம சாப்பிடாமல் விட்டோமா அப்போ அவங்க குழந்தைய வந்து பெற்றுக்கலாம். இது வந்து பர்மனண்ட் மெத்தட்ஸ். ஒன்ஸ் நம்ம இந்த ஆப்ரேஷன் இந்த மெத்தட்ஸை பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க குழந்தை பெற்றுக்க முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை. இதை வந்து பர்மனண்ட் பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தெர் ஆர் 2 மெத்தட்ஸ் இருக்குது இதில். ஒன்று வந்து டியூப்டெக்டமி, another one is a வாஸ்டெக்டமி. இந்த டியூப்டெக்டமி அப்படிங்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேலில் ஃபெலோபியன் டியூப் இருக்குது. அந்த ஃபெலோபியன் டியூப்பை கட் பண்ணி அதை ஸ்டிச் பண்ணுறது டியூப்டெக்டமி அப்படின்னு சொல்கிறோம். ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ் இன் த ஃபீமேல் பர்மனண்ட் பர்த் கண்ட்ரோல் மெத்தட் இன் த ஃபீமேல். திஸ் கொஸ்டின் மே பி ஆஸ்கிங் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் எ பர்மனண்ட் பர்த் கண்ட்ரோல் மெத்தட் இன் த ஃபீமேல் அப்படின்னு கேட்டாங்கன்னா டியூப்டெக்டமி. அனதர் ஒன் ஆஃப் த மெத்தட் அப்படின்னு பார்த்தாங்கன்னா மேலில் வாசா டிஃப்ரென்ஷியா அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்குது ரீப்ரொடக்டிவ் ஆர்கனில், வாஸ்டெக்டமி. ஸோ த வாஸ்டெக்டமி அப்படின்னா என்னென்னா வாசா டிஃப்ரென்ஷியா அப்படிங்கிற ஒரு டியூப்பை வந்து கட் பண்ணி அதை ஸ்டிச் பண்ணாங்க அப்படின்னா இது வாஸ்டெக்டமி அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா வெரி சிம்பிளான ஒரு ஆப்ரேஷன் தான். இந்த ஆப்ரேஷனை நம்ம ஒரு தாட்டி ஒரு குழந்தை இப்போ மேல் அண்டு ஃபீமேல் 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சைல்டு 2 சைல்டு போதும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா இதை பர்மனண்ட் மெத்தட்ஸில் செஞ்சுட்டாங்கன்னா அவங்க ஃப்யூச்சரில் வந்து நாட் ஏபிள் டு ப்ரொடியூஸ் யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியாத மாதிரி ஒரு நிலைக்கு போயிடுவாங்க. இது பர்மனண்ட் பர்த் கண்ட்ரோல். இதையும் நம்ம கண்ட்ரியில் நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா இட் பிளாக் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் த கேமிட்ஸ் அண்ட் ப்ரிவென்ட் கன்சப்ஷன். இதை வந்து இது வந்து மெயினாக என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஓவரியிலிருந்து ஓவம் ரிலீஸ் ஆகும். அது எந்த இதுவுமே இல்லாமல் ரிலீஸ் ஆகிக்கிட்டு தான் இருக்கும். ஒரு குழந்தை பிறக்கும் போது அதுக்கு எத்தனை ஓவம் ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிறது இட் இஸ் எ டெட்டர்மைன் ஒன். இப்போ ஹெல்த்தி சைல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 320 ஓவம் தான் அவங்களோட லைஃப் டைமில்
ரிலீஸ் ஆகும். அதுதான் நம்ம மென்சுரல்னு நமக்கு தெரியும், ஆல்ரெடி நமக்கு தெரியும். அது ஒவ்வொன்றும் ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இதை வந்து நம்ம என்ன செய்கிறோன்னா ப்ரிவென்ட் தான் பண்ணுறோம். இந்த பெர்மனன்ட் பர்த் கண்ட்ரோலில் நம்ம டியூப்டெக்டமியில் என்ன செய்கிறோம் அப்படின்னா ஃபெலோபியன் டியூப்பை கட் பண்ணுறோம், கட் பண்ணி அதை ஸ்டிச் பண்ணிடுறோம். பட் அங்கே வந்து ஓம் செக்ரீட் ஆகிறது ஆகிக்கிட்டு தான் இருக்கும். அந்த ஓம் செக்ரீட் ஆகிறது ஒரு ஸ்டேஜில் அப்படியே ரொம்ப 1 by 1 செக்ரீட் ஆகிக்கிட்டே இருந்து ஒரு ஸ்டேஜில் அது வந்து ரொம்ப வெளியில் வர முடியாத ஒரு கண்டிஷனில் அது அதோட அரெஸ்ட் ஆகிரும் அவங்களுக்கு. அதே மாதிரி மேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலுக்கு வந்து ஸ்பெர்ம் செக்ரீஷன் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த நடக்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், அதை நம்ம எதையுமே தடுக்க முடியாது. பட் அது வர்ற வேலை வந்து ஒரு ஸ்டிச் பண்ணி அதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறோம். இதுதான் டியூப்டெக்டமி. அனதர் ஒன் இஸ் வாஸ்டெக்டமி அப்படின்னு சொல்கிறோம். மேலில் பண்ணுற பெர்மனன்ட் பர்த் கண்ட்ரோல் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தா வாஸ்டெக்டமி. ஏன் இதுக்கு வாஸ்டெக்டமி அப்படின்னா வாசா டெஃபரன்ஷியா அப்படிங்கிற டியூப்பை தான் நம்ம கட் பண்ணி அவங்க ஒரு சின்ன ஆப்ரேஷனில் இதை ஸ்டிச் பண்ணுறாங்க. ஸோ டியூப்டெக்டமி இஸ் ஏ சர்ஜிக்கல் ஸ்டெரிலைசேஷன் உமனுக்கு பண்ணுறது தான் டியூப்டெக்டமி. இன் திஸ் procedure a small portion of both fallopian tubes are cut and tied up through a small incision. இது ஒரு சின்ன ஆப்ரேஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு ஸ்மால் போர்ஷனை கட் பண்ணி அதை ஸ்டிச் பண்ணிடுறாங்க. இதுதான் ஸ்மால். சில இதில் கூட ப்ராப்ளம்லாம் வரும். இவங்க பெர்மனன்ட் பர்த் கண்ட்ரோலில் எங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க ஆனால் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்ட்டு. சில டைமில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பெர்மனன்ட் பர்த் கண்ட்ரோலில் அவங்க பண்ணாலும் அந்த ஸ்டிச்சிங் வந்து ரிலீஸ் ஆகிருச்சு, அது ஏதாவது டேமேஜ் ஆகி வந்துருச்சுன்னா கூட அந்த ஓவம் வெளியில் வந்துடும். ஸ்பெர்ம் உள்ளார போகும்போது ஃபர்டிலைசேஷன் ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ இது ஒரு சில பேர்த்துக்கு அக்கேஷனலாக நடக்கிற ஒன் ஆஃப் த இதுதான். இது வந்து பெர்மனண்ட் தான். யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் பெர்மனன்ட் மெத்தட் அப்படின்னா இதை நம்ம சொல்கிறோம். அடுத்தது இந்த abortions through the veins. These prevent fertilization as well as entry of egg into the uterus. இது அதே மாதிரி என்ன செய்யுதுன்னா எக்கையும் உள்ளார போடாமல் தடுக்குது. ஸோ இது வந்து ஃபீமேலில் பண்ணுற ஒன் ஆஃப் த மெத்தடை வந்து டியூப்டெக்டமி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ்டெக்டமி இஸ் த சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் ஃபார் மேல் ஸ்டெரிலைசேஷன். In this procedure, both vasa differentia are cut and tied through a small incision. இதையும் அவங்களுக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் அப்டாமனில் அவங்களுக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணி அந்த வாசா டிஃப்ரென்ஷியாவை 2 சைடில் இருக்கிறதையும் கட் பண்ணி அதை ஒரு ஸ்டிச் பண்ணிடுறாங்க. அண்ட் த ஸ்க்ரோட்டம் டு ப்ரிவென்ட் த என்ட்ரி ஆஃப் ஸ்பெர்ம். ஸ்க்ரோட்டத்திலிருந்து ஸ்பெர்ம் உள்ளார போக முடியாத மாதிரி அவங்க அதை வந்து வெளியில் வர முடியாத மாதிரி பண்ணிடுறாங்க. இதுதான் ஒரு ஸ்மால் ஆப்ரேஷன் வாஸ்டெக்டமி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாஸ்டெக்டமி ப்ரிவென்ட் ஸ்பெர்ம் ஃப்ரம் ஹெட்டிங் ஆஃப் டு பீனிஸ் இஸ் த டிஸ்சார்ஜ் ஹேஸ் நோ ஸ்பெர்ம் இன் இட். பட் அவங்களுக்கு வந்து ஸ்பெர்ம் ரிலீஸிங் அப்படிங்கிறது இருக்காது. ஏன்னா அந்த ஸ்பெர்மை நம்ம வந்து தடுத்துட்டோம். பட் அதோட செக்ரீஷன் மட்டும் அதிலிருந்து வரும். அதில் ஸ்பெர்ம் இருக்காது. அது இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது உள்ளார போனால் அவங்களுக்கு பர்த் வந்து இது ஃபர்டிலைசேஷன்ஸ் வந்து வில் நாட் பி அக்கர். அது நடக்காது கண்டிப்பாக. பட் ஒன் ஆஃப் த செக்ரீஷன் இருக்கும். அது ஒரு ஃப்ளூயிட் இருக்கும். அந்த ஃப்ளூயிட் இருக்கும். பட் அதில் வந்து ஸ்பெர்ம் மட்டும் இருக்காது. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் தான். டிஃபைன் டியூப்டெக்டமின்னு கேட்கலாம், இல்லாட்டி வாஸ்டெக்டமின்னு கேட்கலாம். டியூப்டெக்டமி அப்படின்னா அது ஃபீமேல், நல்லா ஞாபகம் வச்சுங்க. வாஸ்டெக்டமி அப்படின்னா அது மேல். ஏன்னா வாசா டிஃப்ரென்ஷியா யாருக்கு இருக்குன்னா மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனில் இருக்குது. வாஸ்டெக்டமி அப்படின்னு சொல்கிறோம். டியூப்டெக்டமி ஃபெலோபியன் டியூப் ஃபர்டிலைசேஷன் அக்கரிங் இந்த ஃபெலோபியன் டியூப்பில் தான் நடக்கும். ஸோ அதனால் அந்த இடத்துலையே நம்ம அதை அரெஸ்ட் பண்ணுறது ஒன் ஆஃப் த ஸ்மால் ஆப்ரேஷனை தான் நம்ம டியூப்டெக்டமி அப்படின்னு சொல்கிறோம். இது பெர்மனன்ட் பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ். இது 2ஐயும் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னென்சி, எம்டிபி அப்படின்னு இந்த மெத்தடை சொல்கிறோம். இந்த மெத்தடில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து குழந்த அபார்ஷன் பண்ணலாம், அவங்களுக்கு ப்ரெக்னென்சியை வந்து அபார்ஷன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த மெத்தட்ஸை பண்ண முடியும். பட் அந்த அபார்ஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு டைம் இருக்குது. 7 மந்த்தில் பண்ண முடியாது, 8 மந்த்லலாம் பண்ண முடியாது.
ஸோ அதுக்கு ஒரு சில பீரியட்ஸ் இருக்குது. 12 வீக்ஸ்க்குள்ளே பண்ணிக்கிட்டா அவங்க பேரண்ட்ஸ் வந்து சேஃப். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதில் பார்த்தீங்கன்னா 12 வீக்கில் அவங்க வந்து அபார்ஷன் பண்ணலாம். அப்போ அந்த மதரோட ஹெல்த் வந்து எந்த விதத்துலேயும் ஸ்பாயில் ஆகாது. ஸோ இந்த மெத்தடில் அவங்களாவே இந்த அபார்ஷன்லாம் பண்ணுறது வந்து கரெக்டான மெத்தட்ஸ் இல்லை. டாக்டர்கிட்ட போய் அபார்ஷன் பண்ணுறது தான் கரெக்டான மெத்தட். மெடிக்கல் மெத்தட் ஆஃப் அபார்ஷன் இஸ் வாலண்டரி ஆர் இன்டென்ஷனல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னென்சி இன் எ நான்-சர்ஜிக்கல் ஆர் இன்வாசிவ் அப்படிங்கிற வேல நம்ம பண்ணுறோம். அதை சர்ஜிக்கல்லாம் பண்ண தேவையில்லை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சில டேப்லெட்டை கொடுத்து அந்த ப்ரெக்னென்சியை வந்து அபார்ஷன் பண்ண வச்சிடுறாங்க. ஏர்லி மெடிக்கல் டெர்மினேஷன் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி சேஃப் அப் டு 12 வீக்ஸ். இது கண்டிப்பாக கேட்பாங்க, இது முக்கியமான கொஸ்டின். இப்போது சேஃபாக அபார்ஷன் பண்ணணும் அப்படின்னா எத்தனை வீக் இருக்கணும்னா 12 வீக்ஸில் பண்ணினா தான் அது சேஃப். யாருக்கு சேஃப்னா மதருக்கு. அதுக்கப்புறம் போயிடுச்சு 12 வீக்குக்கு மேலே ஆகிருச்சு அப்படின்னா அந்த மதருக்கு அதுக்கப்புறம் அபார்ஷன் பண்ணால் அந்த மதரோட ஹெல்த் வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கு வழி இருக்குது. த ஃபஸ்ட்டு டெர்மினேட்டர். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க இந்த 12 வீக்ஸில் அவங்க பண்ணிடணும். ஆஃப் ப்ரெக்னென்சி அண்ட் ஜென்ரலி ஹேஸ் நோ இம்பேக்ட் ஆன் த உமன்ஸ் ஃபெர்டிலிட்டி. அபார்ஷன் டியூரிங் த செகண்ட் terminator is more risky as the fetus become intimately. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி அவங்க அபார்ஷன் பண்ணுறது சேஃப். ரெண்டாவது ஒன்று நான் வந்து எங்களுக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு பண்ணணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அசோசியேட்டட் வித் த மெட்டர்னல் திசு. ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னா அந்த திசு என்ன ஆகிரும் அப்படின்னு பார்த்தா, ஸோ 12 வீக்கு அப்புறம் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த திசு வந்து உள்ளார வர்ற ஃபியூட்டஸ் வந்து அவங்க மதரோட யுட்ரஸ்குள்ளே மதரோட திசுவோடு சேர்ந்து நல்லா வளர ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் அபார்ஷன் பண்ணுனா அந்த மதரோட ஹெல்த் வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கு வழி இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு அபார்ஷன் மட்டும் 12 வீக்கில் பண்ணலாம். ரெண்டாவது பண்ணுனா அவங்களுக்கு டேஞ்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. மதருக்கு வந்து அவங்களோட ஹெல்த் வந்து சரியாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா legalized MTP in 1971 for medical necessity and social consequence with the certain restriction like sex discrimination and illegal female feticide to avoid its misuse. இதில் வந்து கவர்மெண்ட்டே சில இதெல்லாம் சொல்லுது. சில ஃபீமேலுக்கு வந்து ஏதோ ஒரு விபத்தில் அவங்களுக்கு சில இதில் வந்து ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அதை டெர்மினேட் பண்ணுறதுக்கு ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு கவர்மெண்ட்டே சொல்கிறாங்க. ஸோ அந்த மெத்தடில் அவங்க வந்து அபார்ஷன் பண்ணி அதை 12 வீக் இருக்கும்போது அதை நம்ம அபார்ஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டிவி பெர்ஃபார்ம் இல்லீகலி by unqualified coitus its unsalt and could be fatal. So MTP of the first conception may have serious physiological consequences. ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பண்ணுறது ரொம்ப ஈஸியும், ஆனால் அதுக்கப்புறம் அவங்க அந்த மதருக்கு பண்ணும்போது அவங்களுக்கு சில ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து இல்லீகலாக இப்போ ஒருத்தரை வந்து ஒரு லேடிக்கு வந்து சில ஏதோ ஒரு சூழ்நிலையினால அவங்களுக்கு யங் ஒன்ஸ் ஃபார்ம் ஆகிருச்சு அப்படின்னா அதை வந்து அதுக்கு நம்மக்கிட்ட ஆக்ட் இருக்குது. அதை வந்து அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா அவங்க டெர்மினேட் பண்ணுறதுக்கு அபார்ஷன் பண்ணுறதுக்கு ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மெத்தடை வந்து மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னென்சி எம்டிபி அப்படின்னு கேட்கலாம். இது 5 மார்க்கில் கூட இந்த கொஸ்டின் கேட்கலாம்.